பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய அனுதின ஜெபத்திற்கு ஆதாரமாக ஏசாயா 58 அதிகாரம் 11, 12 மற்றும் 14 வசனத்தின்படி வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்துகிறவராய் அவர்களை வற்றாத நீரூற்றுகளைப் போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் எலும்புகளையெல்லாம் நினமுழுதாக்கி ஆத்துமாவை திருப்தியாக்கி வறட்சியான காலங்களிலும் ஆண்டவரே ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததி சந்ததியாய் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரை தலைமுறை தலைமுறைக்கும் நீர் எங்களை நித்தமும் நடத்தும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் மகிமையாய் நடத்துவீராக. இந்த வாரம் இந்த மாதம் எங்களுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை தகப்பனே திருப்தியாக்கி நடத்தும்படி, வற்றாத நீரூற்றை போல நடத்தும்படி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல நடத்தும்படி, நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாய் திருப்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே உமக்கு மகிமையாய் ஜீவிக்க அனுக்கிரகம் செய்திருளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 12வது வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் கட்டுகிறவர்களாய் தகப்பனே எங்களை நிலைநிறுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஸ்தலங்களை கட்டுகிறவர்களாய் தலைமுறை தலைமுறையாய் அஸ்திபாரங்கள் மேல் கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே பாதைகளை குடியிருக்கும்படி திருத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும் மறுரூபப்படுத்தும். ஆண்டவரே அநேக குடும்பங்களை கர்த்தருக்குள்ளாக கட்டி எழுப்ப எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய தலைமுறைகள், எங்களுடைய சந்ததிகள் கர்த்தருக்குள் மகிமையாய் கட்டப்பட நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய உபதேசத்திலே, உம்மை பற்றும் விசுவாசத்திலே, கிருபையிலே அவர்கள் கட்டி எழுப்பப்பட அவர்களுடைய பாதைகளெல்லாம் ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பதாய் செம்மையாய் விளங்க திருத்த உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் 13, 14 உம்முடைய பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு பயத்துடனும் பக்தியுடனும் உம்மை சேவிக்க அது மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் அது மகிமையின் நாள் என்றும் அது மகிமையாய் என்ன உமக்கு மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் ஜெபத்தையும் உம்முடைய பாதத்தில் ஏறெடுக்க ஆண்டவரே இப்படியாக நாங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை ஆண்டவரே எங்களுடைய பிரயாசங்களிலே உயர்ந்த ஸ்தானங்களிலே, எங்களுடைய எதிர்காலத்திலே உயர்ந்த ஸ்தானங்களிலே நாங்கள் செய்கிற வேலைகள் அன்று நாங்கள் படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்த ஸ்தானங்களை கட்டளையிட்டு ஏறி இருக்கும்படி நீர் விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தகப்பனாகிய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்குள் நீர் அருளி செய்ததான சகல சுதந்திரங்களையும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்குள்ளாக நீர் அருளி செய்த சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவரே அவற்றினால் நாங்கள் போஷிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நித்தம் அருள் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.